அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண அணுகுங்கள் ஸ்ரீ கருமாரி அம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புக்கு 99413998 9941113424. IBC Mangai viewers எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா PCOS and PCOD ஓட டயட் பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா PCOS PCOD இருக்கிறவங்க எல்லாரும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ்ல இறங்கியே ஆகணும். பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணுங்க. பண்ணிட்டு இருக்கவங்க இங்க நான் சொல்ல போற டயட், நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி இருக்கணும், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற இந்த டயட் எல்லாமே தைராய்டு, டயபெட்டிஸ் இதெல்லாம் இருக்கிறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இங்கே எடுத்துக்கக்கூடிய டயட்டை விட இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் தான். ரெகுலராக கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். அதுக்காக காலையில் எழுந்த உடனே நீங்கள் பண்ண போகிறது என்னென்னா 6 o'clock ஒரு ட்ரம் ஸ்டிக் லீவ்ஸை வச்சு ஜூஸ் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களோட மார்னிங்கை ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா இதில் இருக்கிற விஷயங்கள் அந்த அளவுக்கு உங்க உடம்புக்கு நல்லது கொடுக்கும். முருங்கைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. 1 tumbler ஆஃப் வாட்டரோட அந்த முருங்கைக்கீரையை நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிக்கும் போது சினமன் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 drops ஆஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம 1 spoon ஆஃப் ஜீராவையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே அதில் இருக்கிறதுனால உங்க வெயிட் லாஸ்க்கு இந்த ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டினதுக்கு அப்புறம் நீங்க இதை எடுத்துக்கலாம். காலையில் வெறும் வயித்துல இந்த ட்ரிங்க் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்க் எடுக்கிறது மட்டும்தான் வெயிட் லாஸா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாது. PCOS and PCOD இருக்கிறவங்க வெயிட் லாஸ்க்கு கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த ட்ரிங்க் நீங்கள் எடுத்ததுக்கு அப்புறமா எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அதோட எஃபெக்ட் உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். எக்ஸசைஸ் அப்படின்னா ரன்னிங், சைக்கிளிங், ஜம்பிங், ஸ்கிப்பிங்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் எது உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னு தோணுதோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஃப்ளோர் எக்ஸசைஸ், வேறு ஏதாச்சும் எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். கண்டிப்பாக 40 to 45 minutes நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுதான் இந்த ட்ரிங்க்கை நீங்கள் குடிச்சதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்குமே என்னென்ன மாதிரியான டயட்லாம் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வரப்போகிற அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா IBC மங்கையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு எங்கள் வீட்டில் வந்து கற்றாழை செடி இருக்குது. மிக்சியில் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஐஸ் க்யூப்பில் ஊற்றிடுவேன். மார்னிங் எழுந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போய் அந்த ஐஸ் க்யூப் எடுத்து போட்டுருவேன். ஒரு 15 minutes. பாதாம் இருக்கு இல்லையா, ஸோ ஒரு 10 பாதாம் நைட் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் ரா மில்க், அப்புறம் கொஞ்சோண்டு ஹனி,